எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். நான் வந்து இப்போ தாய்லாண்டில் ஒரு ஃபார்முக்கு தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் தென்னை இது இளநியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டுங்க. அப்படியே வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு தெலுவோட வாசனை அடிக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு நடுவில் தண்ணி விட்டு மீன் வளர்த்துறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க விவசாயிகளை பாருங்களேன். இங்கே இருக்க விவசாயிகள் பாருங்கள், எல்லாருமே கேப் போட்டிருக்காங்க. இளநீ வெட்டுற கத்தி பாருங்க, கத்தி கூட வித்தியாசமாக இருக்குது. கத்தி கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமான டைப் இங்கே இருக்குது பாருங்கள். இளநீ வெட்டுற கத்தி பாருங்கள், இளநீ வெட்டுற கத்தி பாருங்கள், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் கட் பண்ணுற ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக பண்ணுறாங்க. அவங்க பாருங்கள் எல்லாருமே கேப் போட்டிருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக இருப்பாங்க. நம்ம ஊரோட கொஞ்சம் மாடர்னாக இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. மித்தபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். இங்கே பாருங்க மண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். இளநீ வெட்டி மண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் தேங்காய், நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இளநீ தான் ஃபுல்லாக அவங்களோட ஹார்வெஸ்ட் பண்ணி அது கொண்டு போனால் தான் அவங்களுக்கு மார்க்கெட். ஏன்னா தேங்காய் தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, சைனாக்குலாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ரொம்ப நன்றி. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கல் ஸ்மெல் வரும். நம்ம ஏன்னா அரோமேட்டிக்னு சொல்கிறாங்க. 2 வகை. இது அரோமேட்டிக் கல் ஸ்மெல். இந்த இளநீ வந்து அரோமேட்டிக் இளநின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியிலலாம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் மட்டும் தான் வச்சிருப்போம். எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி இருக்குது. நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. நிறைய செவ்வழி இருக்குது, எல்லா இளநியுமே இருக்குது. பட் இந்த இளநீ அந்த ஒரு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நமக்கு தெரியும் எவ்வளோ கல் எவ்வளோ முக்கியம், நமக்கு தெரியும் பதநீர் எவ்வளோ முக்கியம் தெரியும். பட் அங்கே ட்ரெடிஷ்னலாக அரோமேட்டிக் தான் ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி வச்சு மேலே ஏற்றி கொண்டு போவாங்க, இல்லை டிராக்டரில் கொண்டு போவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியை வச்சுருக்காங்க. அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ஏற்றி பெரிய வெஹிக்கிளே இருக்குது, லக்ஸரியான வண்டிங்க. அதில் ஏற்றி மேலே எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டி கொண்டு போகிறாங்க. பாருங்கள், அதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 டன்னு 5 டன்னு அந்த வண்டி. அதே மாதிரி இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா குட்டை மரங்கள் தான் இருக்குது. குட்டை மரங்கள் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. பெருசாக பெரிய மரங்கள்லாம் இல்லை, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஹார்வெஸ்ட்டுக்கு ஆள் பற்றாக்குறை. அதனால் பெரிய மரங்கள் கல்டிவேட் பண்ணுறது இல்லை, சின்ன மரங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் ரொம்ப சின்னது, ஈஸியாக குளக்குலையே காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே காய்க்கல, இங்கே எல்லாம் ஒன்று தான் இருக்குது. எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னொன்று காட்டுறேன். இது பாருங்கள். இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு அது முழுசாக தெரில. இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து சின்ன மரம், குட்டி மரம் தான். ஈஸியாக கீழே நின்றுட்டே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க பெரிய மரமாக இருந்ததுன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் இதான் குட்டை மரம், ரொம்ப குட்டை மரம். நம்ம கையிலே டச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டச் பண்ணுறாரு பாருங்கள். அண்ணா டச் பண்ணுறாரு பாருங்கள். இவ்வளோதான். இதுதான் மரத்தோட சைஸு. இன்னும் கொஞ்சம் வளருது. அதை வந்து குச்சியை வச்சு இழுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இழுத்து இளநீ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேராக தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. நேராக தண்ணிக்குள்ளே போய் விழுந்ததுன்னா உங்களுக்கு சேஃபாக லேண்ட் ஆயிடுது, அடிபடாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா ஒரு சின்ன கிராக் இருந்தாலே அது இதாயிரும், ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தண்ணியை வந்து உடச்சி தண்ணியை பேக் பண்ணி அதை பாட்டில் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கோகனட் மில்க் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. கோகனட் மில்க்ன்றது நம்ம கண்ட்ரியில் இல்லை. நம்ம இங்கே கோகனட் மில்க் தான் மெயின். அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க நம்ம கோகனட் நம்ம நிறைய சமைப்போம், யூஸ் பண்ணுவோம். கோகனட் யூஸ் பண்ணுறது இல்லை, ஒன்லி வந்து மில்காக மாற்றி அவங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம டூர் இப்போ பாருங்கள், இது பாருங்கள். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பாண்டு நடுவில் சுற்றி பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மாதிரி வெட்டி, எல்லா மரத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய வாய்க்கால் மாதிரி வெட்டி மீன் வளர்ப்பு வாத்து வளர்ப்பு ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. வாத்துலேருந்து நல்லா நிறைய முட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மீன்லேருந்து மீனும் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ நல்லா 2 in 1, ஒரே இதுலேயே 2 ஹார்வெஸ்ட். இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பொம்பளை ஆட்கள் ஆம்பளை ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள வேலைக்கு கூப்பிடுவோம். இந்த ஊரில் இருக்க வேலை செய்கிற ஒரு பொம்பளை ஆள். இவங்க வந்து கொஞ்சம் பாருங்கள், இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் மாடர்னாக வித்தியாசமாக இருப்பாங்க. நம்ம ஊருக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ அதான் இது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து வாய்க்கால். பாருங்கள், 2 மரத்துக்கு நடுவில் வாய்க்கால் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் வித்தியாசம் இருக்குது. 8 மீட்டர் வித்தியாசம் இருக்குது. லென்த்து பிரெத்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் வித்தியாசம் இருக்கும். 6 மீட்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாய்க்கால் மாதிரி வெட்டி ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்காங்க. தெரியுதுங்களா? எல்லாம் ஃபுல்லாக வரிசையாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம். இந்த 10 ஏக்கர் நிலத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணியும் இருக்கும், மீனும் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பெருசாக தண்ணி அதிகமாக விடணும்னு கூட தேவையில்லை. இந்த தண்ணியே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கும்.
இந்த தண்ணியே லைட்டாக ஊறி போய் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி நடுவில் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. பிரிட்ஜ் இங்கே தெரியுது பிரிட்ஜ், நான் காட்டுறேன், பக்கத்தில் போகும்போது காட்டுறேன். அதேமாதிரி வாழை மரம் சுற்றி வச்சுருக்காங்க. இன்னொரு இங்கே பாருங்கள், ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தண்ணிக்குள்ளே போய் அப்படியே தண்ணிக்குள்ளே தான் அந்த இளநீ வெட்டி உள்ளே போடுவாங்க. உள்ளே போடும்போது போட்டை எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போட் மூலமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங்க்லர் அந்த கண்ணுகளுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் உங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங்க்லரில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆகி கண்ணுக்கு வந்து மேலே போட்டுருது. ஸோ அதனால் பெருசாக தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாலாம் விட்றதில்ல, ட்ரிப்பு மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இங்கே தண்ணி நிறையா இருக்குது பொதுவாகவே. அதனால் நம்ம பண்ணுறத விட கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஸ்ப்ரிங்க்லர் தான். இங்கே தண்ணி சுற்றி கண்ணை சுற்றி வந்து குழி தோண்டி அந்த குழியில் வந்து தண்ணிலாம் விட்றதில்ல. ஸோ இது டேரெக்டாக ஸ்ப்ரிங்க்லர் வச்சு போட்டுறாங்க. ஸோ இது பாருங்கள், இது பாலம். இது வந்து அந்த சைடு போகணுன்னா அந்த பாலத்தை வச்சு பாலத்து மூலமாக அந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே நண்பர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. இப்போ தான் திருப்பி உள்ளே வராரு. இன்டர்வல் வருது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி வளர்ப்பு இல்லைமோ இந்த தென்னைங்க எல்லாமே ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வருஷம் அனைத்து மாதங்களும் தண்ணி இருக்குமா. சம்மர்லேயும் தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தண்ணி தனியாக விடணும்னு அவசியம் இல்லைங்க. அதில் பக்கத்துலேயே ஆறு இருக்குங்க. ஆற்றுலேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்துடுதுங்க. எப்போலாம் தண்ணி ஆற்றுல வந்து வெள்ளம் வருது, பெருசாக நிறைய வருது, அப்போலாம் ஃபுல்லாக வந்து நிலம் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கும். அது கொஞ்சம் நாட்கள் தான், அப்புறம் கீழே இறங்கிடும். அங்கே பாருங்கள், அவங்க வந்து அடுத்தது ஹார்வெஸ்டிங் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த கோகோனட் ஹார்வெஸ்டிங். ஸோ மீன் வந்து அதிகமாக அவங்க வந்து இப்போ பிடிக்கிறது இல்லை, கம்ப்ளீட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் பிடிக்கிறாங்க. இது வந்து இப்போ போட்டிங் மூலமாக போய் போட்டில் வந்து ஹார்வெஸ்ட் உளுந்த இளநீலாம் எடுத்துகிட்டு வராங்க. I want to join with them. Can I join with them? சார் நினைக்கிறேன். Only one. இது மோட்டர், பெட்ரோல் இன்ஜின் மோட்டருங்க. இது தாங்காத இங்கே பாருங்க, இது வந்து பெட்ரோல் இன்ஜின் மோட்டர். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால, இந்த ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கனால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியில் தான் போகிறாங்க. அப்பப்போ வண்டி மக்கர் பண்ண மாட்டேருக்குது. தண்ணி ஊற்றுறாங்க. இது பண்ணுறாங்க. ஓ, ஏர் எடுத்து விட்றாங்க. ஓ, இது எந்த வருஷத்து இன்ஜின் தெரிலங்க. இது இவங்களே ஏதோ ட்ரம் மூலம் போடுறோம், அவங்களே பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தண்ணி விட்டு. ஓ, தண்ணி ஊற்றுங்க. அது ஸ்ப்ரிங்க்லர் தான் பாருங்க. வண்டியிலே வச்சு பாருங்க. சூப்பருங்க. பக்காவாக வந்து மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறாங்க. இதுதாங்க வந்து பெஸ்ட்டு வே தண்ணி வந்து பாய்க்கிறதுக்கு. செம தரிசனங்க. உள்ளே போக முடியலங்க, நம்ம எல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து ஃபுல்லாக தண்ணி பாய்க்கிறாங்க, வேறு எங்கேயும் இல்லை. மோட்டர் போட்டு அந்த ஸ்ப்ரிங்க்லர் பாய்கிறதும் இங்கிருந்து தான். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. வா பார்த்து ஏறா அண்ணா, வளர்ந்து ஒட்டும் கால்லாம் காலில் ஒட்டாங்க. நீங்கள் சரிக்கு விழுந்துட போகிறீங்க. வாவ், நானே ஏதோ மோட்டர் ஸ்டார்ட் ஆகலையாட்டிருக்குன்னு நினச்சேன். வாங்க நம்ம மோட்டர் போவோம். இது கிடையாது, வாங்க போயிடலாமா? ஏன் உள்ள வேற இறங்குங்க. பார்த்து வலு. தேங்க்யூ. உங்கள் நண்பன் யுவராஜ் ஃப்ரம் தாய்லாந்து. உங்கள் நண்பன் விஷ்ணு ஃப்ரம் தாய்லாந்து.